அந்த ட்விஸ்ட் வந்து அருமை. காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் இல்லைன்னாலும் படம் ஃபுல்லாகவே ஓவராலாக இருக்குது. அடுத்து இந்த சீனை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு. ஆல்வேஸ் பெஸ்ட் விஜய் சேதுபதி. இந்த படம் அதே மாதிரி நல்லா இல்லை, டைட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல் கதை தான், ஃபுல் பேக்கடாக இருக்குது. படம் பார்த்து வெளியேறப்ப கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும். சில பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். நேரில் போய் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள். அருமையான படம், மிஸ் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழுத்தமான படம். படம் அருமையாக இருக்குது. படம் 50 படம் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு 50வது படம்ன்றது சில பேருக்கு அந்த அமையணும். 50வது படம் 100வது படம்லாம் கரெக்டாக அமையணும். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் போரே அடிக்கலாம், நல்லா போகுது. ஸ்டோரி வேஸ் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே தரமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தரமாக தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கறா. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரொம்ப வந்து ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. நல்ல படம், நல்லா இருக்கு. குரங்கு மாதிரி இது வந்து நல்ல ஸ்டோரி லைன் நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல படம், நல்ல ஸ்டோரி, எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம். இந்த படம் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக விஜய் சேதுபதி படம் 50 படம் அடிச்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்வேஸ் பெஸ்ட் விஜய் சேதுபதி. இந்த படம் அதே மாதிரி நல்லா படம். நீங்கள் யார் ஃபேன்? நான் விஜய் சேதுபதி படம் எப்பயுமே விரும்பி பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து ஃபேன் ஆகிடுவீங்க? இல்லை, எப்பயுமே ஒரு ஃபேன் தான். ஓகே, இது அந்த படம் டைட்டில் எதுவுமே இல்லை. டைட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல் கதை தான், ஃபுல் பேக்கடாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிஸ் ஆமாம் ஆமாம், இது வந்து எந்த படத்தோட சாயல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவே இல்லை. விஜய் சேதுபதி ஆக்டிங் இப்போ நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எப்போயுமே செமையாக அடிப்பார். கண்டிப்பாக ஹையஸ்ட் பாக்ஸ். ஆமாம், கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். இப்போ பெருசாக வேறு படமும் எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து பெரிய ஹிட்டு தான் அந்த படம். சூப்பராக இருக்குண்ணே படம். ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குண்ணே படம். இப்போதைக்கு தேவையான ஒரு படம். ஒரு பெண் குழந்தைகளை வச்சு படம் அருமையாக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சாருக்கு 50 படம் வேறு லெவல், செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட நடிப்புமே அருமை. இதில் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். நேரில் போய் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள். அருமையான படம், மிஸ் பண்ணிடுறாங்க. தரமான படம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்ச். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே தரமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தரமான படம். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் தலை. படம் அருமையாக இருக்குது. படம் 50 படம் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி 50வது படம் வேறு லெவல் அமைஞ்சிருச்சா ப்ரோ? அவருக்கு ஏற்ற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாரா கதைக்கு? சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழுத்தமான படம். ஸ்டோரி சொல்கிறத விட நேரில் போய் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ப்ரோ கதை வைஸ் ஓகேவா? கதை ஓகேண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணே படம். தேவையான ஒரு படம். ஒரு பெண் குழந்தைகளை வச்சு படம் அருமையாக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சாருக்கு 50 படம் வேறு லெவல், செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட நடிப்புமே அருமை. இதில் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். நேரில் போய் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள். அருமையான படம், மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வாட்ச். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே தரமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தரமான படம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் தலை. படம் அருமையாக இருக்குது. படம் 50 படம் அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி 50வது படம் வேறு லெவல் அமைஞ்சிருச்சா ப்ரோ? அவருக்கு ஏற்ற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாரா கதைக்கு? சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழுத்தமான படம். ஸ்டோரி சொல்கிறத விட நேரில் போய் பார்த்தா தான் நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ப்ரோ கதை வைஸ் ஓகேவா? கதை ஓகேண்ணா, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். 10க்கு எத்தனை படம்? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். விஜய் சேதுபதி 50வது படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அவர் நடிப்பு எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருந்துச்சு. நல்லா
கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்லை? கண்டிப்பாக நல்லா மாறுபட்ட படம். நல்லா இருக்கு சார் படம். விஜய் சேதுபதி எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அது எப்படி படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இரட்டை கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. எப்படி சார்? இரட்டை படம் பார்த்துருக்கீங்களா மலையாளத்தில்? அந்த கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் போரே அடிக்கலாம், நல்லா போகுது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணே. நல்லா பிடிக்கும். விஜய் சேதுபதி நடிப்பு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குண்ணே. வந்து அவர் நடிப்பு வேணும் குறைச்சா சொல்லி காட்டுறேன்னு நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஓகேவாக தான் போச்சு. ஓரளவு ஓகேவா பரவாயில்லாமல் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசி ஒரு 45 நிமிஷம்லாம் படம் உண்மையிலே என்ன சொல்கிறது செம்ம த்ரில்லிங்காக போச்சு. படம் முடியும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து எப்படி சொல்கிறது இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ரொம்ப முக்கியமான படமும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் மஸ்ட் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக விஜய் சேதுபதி 50வது படம் வந்து அவருக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கும் நல்ல படம். போன வருஷம் இப்படி போடு தொழில் படம் நல்லா இருந்துச்சோ அந்தளவுக்கு இந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச்சு. ஒரு இது கூட இல்லை, தப்பான எதுவுமே இருக்காது. படம் பார்த்து வெளியே வரப்போ கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ உண்மையிலே அதுவும் அவர் ஆக்சுவலாக இந்த படம் எடுத்தவர் தான் குரங்கு பொம்மை எடுத்தவர். அந்த படமே வேறு லெவலு. ஸோ அதை விட இது அது அடுத்த லெவலில் தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது, எல்லோரும் பாருங்கள். நல்லா இருக்குண்ணா. இப்போ சொல்லிட்டு வந்தேன், படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது விஜய் சேதுபதிக்கு 50வது படம்ன்றது சில பேருக்கு அந்த அமையணும். 50வது படம் 100வது படம்லாம் கரெக்டாக அமையணும். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலே ஸ்கிட்டு நல்லா இருக்கு. சூப்பர், வெரி நைஸ், செம்ம. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டேரக்டர் செம்ம, சூப்பர், வெரி நைஸ். அதாவது நம்ம என்ன வந்து எப்படி இருக்குது இது, என்ன இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு வந்து அருமை. படத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் நல்லாயிருக்கும். அதாவது சீனுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக இருக்கும். சண்டை காட்சி எந்த அளவுக்கு? சண்டை காட்சி நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள். அதாவது யாரும் வந்து படத்தை இப்படின்னு எதிர்பார்த்து வர முடியாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் திருப்தியாக போகிறோம். படத்தில் வந்து விஜய் சேதுபதி கெட்டப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இல்லை, அவர் வந்து நிறைய சாதாரண ஆக்டிலேருந்து நல்ல பெரிய லெவல் வரைக்கும் வந்து இப்போ வந்து இந்த படத்துலையும் அதை நிரூபிச்சிருக்காரு. அதாவது ஒரு சில சீன்லாம் பார்க்குறப்ப நமக்கே ஒரு பயம் கொடுக்குது. ஐயோ, இது ஒருவேளை எப்படி சொல்கிறதுனா அந்த பணம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி மிரட்டி விட்டாப்புல. அது பர்டிகுலராக வந்து இந்த சீன்லாம் சொல்ல முடியல. காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் இல்லைன்னாலும் படம் ஃபுல்லாகவே ஓவராலாக இருக்குது. அடுத்து இந்த சீனை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்டாகவும் அப்படியும் சொல்ல முடியல. ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸும் ரொம்ப இல்லை. அடுத்து இந்த படத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க, இந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே கூட ரிலேட்டபுளாக வருது. இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. நல்லா இருந்தது. ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு? இல்லை, லாஸ்ட் வரைக்குமே விரும்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பர்டிகுலராக பிரிக்கவே முடியாது. இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியல. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு லக்ஷ்மின்ற கேரக்டர் வச்சு பண்ணுவாங்க. இந்த லக்ஷ்மிக்கு இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே வந்துகிட்டே இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கீ மாதிரி வச்சுட்டு மெயின் கதைக்கு அதுக்கப்புறம் தான் வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்கும் இந்த மாதிரி படம். மியூசிக் மிரட்டி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அது நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப இன்னும் அந்த ஒரு ஃபுல்ஃபில் கிடச்சிது. நம்மளோட அந்த அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரோல்ஸ் எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் இந்த ஃபீல்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும்.